தலைமுடி வந்து வெள்ளையாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, டேண்ட்ரஃப் வந்து குறையணும்னு நினச்சாலும் சரி, அதாவது முடி வந்து நல்ல வளரணும், நீளமாக அடர்த்தியாக வளரணும்னு நினச்சாலும் சரி, நான் இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ மருதாணி இலை இருக்குங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதோட வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சியில் இந்த மருதாணி இலையையும் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சோடனே ஒரு 3 நாள் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சா அது வந்து நல்லா முளைக்கட்டி வந்துருமா வெந்தயம். அப்போ அதை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதோட வந்து நம்ம செம்பருத்தி இலை இருக்குல்ல, செம்பருத்தி இலை கொஞ்சம் போட்டுட்டு அதில் ஒரு செம்பருத்தி பூவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருங்க. நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அந்த அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலவை என்ன பண்ணுறீங்க, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லா உள்ள எல்லாம் தலைக்குள்ளே உள்ள நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடியும் நல்லா வளரும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் வந்து சரியாயிடும். அந்த ஒயிட் ஹேர் எதுவுமே வராது. சரிங்களா? நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறோம், லைவ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.